அது நிறைய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையிலும் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இல்ல எங்க காவல்துறை தரப்புல வந்து லஞ்சம் கேட்டாங்க, குடுக்கலன்ற காரணத்தினால இந்த மாதிரி அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு அவங்க ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க. இந்த இடம்லாம் என் பிள்ளைக்கு வலிச்சிருக்கு, துடிச்சிருக்கா, சித்திரவதை படிச்சிருக்கீங்கன்னு பார்த்து தானே படிச்சு தானே சார் தெரியணும். எப்படி செத்தான்னு தெரியாதுல்ல சார், வலிக்குது சார்னு சொல்லிருப்பாரு. காலையில வந்தவர் வந்து என் தம்பி கிட்ட வந்துட்டு லஞ்சம் கேட்டிருந்தாரு. 10-12 பாக்கெட் சம்திங் சிகரெட் பிளஸ் 25,000 ரூபாய் நீ காசு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க காலையில அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. முதல்ல இல்ல இது வந்து சந்தேக மரணமா இருக்கு, தம்பி இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அனாதன்னு சொல்லி சைன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் இதுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் சினாரியோ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் சந்தேகம் மரணமானது எஸ் லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்கு. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியில வந்தது. என்ன அப்படின்னா உடல்ல 19 இடங்களில் காயம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஆல்ரெடி அவர் வந்து நடக்க முடியாதவர் வேற. ஓகே, அதாவது லைக் பிசிக்கலி சேலஞ்ச்டு அப்படிங்கிற ஒரு பர்சன் வேற. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவருடைய வலது கையில 6 இடங்கள்ல காயம், இடது நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் இருந்ததாக சொல்லப்படுது. மூன்றாவது பார்த்தோம்னா அவருடைய தலையில முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டு இன்ஜுரி, கூடவே ஸ்கல்லையும் சேதம் ஏற்பட்டிருக்கு, அவருடைய மண்டை ஓட்டலையும் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 19 இடங்களில் காயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தப்பு பண்ணிட்டாங்களா, காவல்துறையோட வேலை என்ன அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தண்டனை வாங்கி தரணும். இதுதான் காவல்துறையோட வேலை. இது திரும்ப திரும்ப கஸ்டோடியல் டெத் நடக்கும் போது எல்லாமே கோர்ட் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு எச்சரிக்கைகள் விடுத்தும் இது தொடரும் வண்ணமாகத்தான் இருக்கு. இறந்து போனவருடைய அம்மா, அக்கா, வைஃப் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறது அந்த தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தோட எஸ்ஐ மீது பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை கண்டிப்பாக இதுல அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய அடுத்தது ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம். வணக்கம் சார். இப்போ சோசியல் மீடியா திறந்தால் நமக்கு தெரியும், நாகர்கோவில் சபரி மர்மன் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஜெயிலில் வந்து அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன? ஸோ இது திங்கட்கிழமை மாலை வந்து அவர் இறந்து போகிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அடுத்து அவங்க குடும்பத்தாருக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மயக்கம் ஆயிட்டாரு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான தகவல். இன்னொன்று அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. விச் மீன்ஸ் அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. பட் அகெயின் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னால தொடர்ந்து அந்த ஆசாரிப்பள்ளம் லைக் மருத்துவமனை வெளியிலேயா இருக்கட்டும் ஒரு போராட்டமானது சாலை மறியலானது அங்கே நிகழ்த்தப்பட்டுச்சு. இன்னும் ஸ்டில் அது போய்கிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டமானது என்ன அப்படின்னு சொல்லினா, இல்லை இது வந்து சந்தேக மரணம், விச் மீன்ஸ் லைக் காவல்துறையினர் அடிச்சே கொண்டுட்டாங்க, இன்னொரு ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்காக தான் இதை பார்க்கணும். அதாவது அஜித்குமார், ஆகாஷ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க கஸ்டோடியல் டெத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்காக தான் இதை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சில அக்வசேஷன்ஸ் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அதுல முதல் தரப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மண்டேல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அதாவது இறந்து போனவருடைய அக்கா அவங்க பேசின ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போய்கிட்டு இருந்தது. அது நிறைய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையிலும் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஏன்னா அவங்க இங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல எங்க காவல்துறை தரப்புல வந்து லஞ்சம் கேட்டாங்க. ஓகே, ஸோ லஞ்சம் கேட்டதின் அடிப்படையில் கொடுக்கலன்ற காரணத்தினால இந்த மாதிரி அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு அவங்க ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இதுல திரும்ப காவல்துறை தரப்புல இருந்து இவர் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு தான் கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. எந்த வழக்குல கைது பண்ணியிருந்தாலும் அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஹீனியஸ் அஃபென்சஸ் இங்க பண்ணியிருந்தாலும் அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் லா படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 20(1), 20(3) and 21 கீழே இவங்களுக்கும் வந்து லைக் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கான ரைட்ஸும் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அப்படியே நம்ம லாலே போகும்போது ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன் ஒரு கான்செப்ட் வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, காவல்துறையோட வேலை என்ன அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தண்டனை வாங்கி தரணும். இதுதான் காவல்துறையோட வேலை. இது திரும்ப திரும்ப கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது எல்லாமே கோர்ட் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு பல வாட்டி எச்சரிக்கைகள் விடுத்தும்
இது தொடரும் வண்ணமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு வந்து 2020 நடந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல, இதுல வந்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் போது மற்ற காவல் அதிகாரிகளுக்கும் இதை பார்க்கும்போது ஒரு பயமானது ஏற்படும், இனிமே யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அங்க இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, 9 பேருக்கும். அங்க அதாவது தந்தையும் மகனையும் கொன்ற வழக்குக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இது. அப்போ இங்க வந்து சட்டங்களும் கடுமையாகத்தான் இருக்கு, தண்டனைகளும் கடுமையாகத்தான் இருக்கு. அப்படின்னும் போது அப்ப சேஞ்சஸ் எங்கேருந்து வரணும் அப்படின்னு நம்ம எல்லா ஒரு விஷயத்தையும் பேசுற மாதிரி தான் இதுலயும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ அவங்க அக்கா சொல்லக்கூடிய விஷயமும் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அந்த போலீஸார் மீது தான் இங்க அக்விசிஷன் வைக்கிறாங்க. அதுவும் இங்க தென்தாமரைக்குளம் காவல் நிலைய அதிகாரிகள் மீது தான் வைக்கிறாங்க. என்னன்னா, இவங்க இந்த மாதிரி தட் இஸ் ஆன் லைக் 9th அன்னைக்கு தான் இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. காலையில வந்தவர் வந்து என் தம்பி கிட்ட வந்துட்டு லஞ்சம் கேட்டிருந்தாரு. 10-12 பாக்கெட் சம்திங் சிகரெட்டு பிளஸ் 25,000 ரூபாய் நீ காசு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க காலையில அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது முதல்ல. அதுக்கப்புறம் இது தொடர்ந்துட்டே வந்து என்னவாக இருந்ததுன்னா, இல்ல இது வந்து சந்தேக மரணமா இருக்கு, தம்பி இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அனாதன்னு சொல்லி சைன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் இதுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க, எங்க பெர்மிஷன் எதுவுமே வாங்கலன்ற மாதிரி அவங்க அக்கா அவர் சிஸ்டர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது மண்டே டியூஸ்டே நேற்று மார்னிங் வரைக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ். மார்னிங்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் சினாரியோ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் சந்தேக மரணமானது எஸ் லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க அக்காவும் அங்கே கேட்டிருந்தாங்க, நல்லா இருந்த பையன் எப்படி வந்து சடனாக ஹார்ட் அட்டாக் வரும், காவல்துறையினர் சொல்றதை இங்கே நம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இவங்க போராட்டம் ஆரம்பிச்சதின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சத்தியமூர்த்தி அவர்கள், ஏன்னா இவங்க வந்து காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறதுனால ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிறது விச் இஸ் அ மேண்டேட்டரி ஆஸ்பெக்ட். அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நாகர்கோயில் விசாரிக்கணுன்றது மேண்டேட்டரி ஆஸ்பெக்ட். ஸோ அவர் முன்னிலையில் இங்கே பார்த்தோன்னா ஒரு டாக்டர்ஸ் இல்லை 3 டிஸ்ட்ரிக்டோட டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து இங்கே இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது நிகழ்த்தப்பட்டது. ஒன்று வந்து இந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் அவரு, தென் நெல்லை தூத்துக்குடி கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ், இவங்க எல்லாரும் முன்னிலையிலும் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது இங்க நிகழ்த்தவே பட்டுச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஒரு போராட்டம் இருக்கு இந்த இடத்துல, இல்ல இது வந்து மேண்டேட்டரி கஸ்டோடியல் டெத்து தான் வந்து திரும்ப இவங்க கிளைம் பண்ணும் போது இப்போ ரொம்ப கான்ஷியஸா இதை ஹேண்டில் பண்ணும் இல்லையா. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியில வந்தது. என்ன அப்படின்னா, உடல்ல 19 இடங்களில் காயம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி எப்படி ஒரு நார்மலா இருக்க பர்சனுக்கு எப்படி 19 இடத்துல காயங்கள் வரும் உடம்புலன்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா நமக்கு நார்மலா. ஆல்ரெடி அவர் வந்து நடக்க முடியாதவர் வேற, ஓகே, அதாவது லைக் பிசிக்கலி சேலஞ்ச்டு அப்படிங்கிற ஒரு பர்சன் வேற. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவருடைய வலது கையில 6 இடங்கள்ல காயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இடது நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் இருந்ததாக சொல்லப்படுது. அது இரண்டாவது. மூன்றாவது பார்த்தோன்னா அவருடைய தலையில முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டு இன்ஜுரி, கூடவே ஸ்கல்லையும் சேதம் ஏற்பட்டிருக்கு, அவருடைய மண்டை ஓட்டலையும் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 19 இடங்களில் காயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எப்படி நார்மலா ஒரு பர்சனுக்கு ஏற்படும்? ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்டாக போய் முடியும் போது இது லாக்அப் டெத் கஸ்டோடியல் டெத்தாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து அதாவது இறந்து போனவர்கள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே அவங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்ன அப்படின்னா, இல்லை இதில் யார் பட்டிருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனை தொடர்ந்து வந்து அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து இல்லை உறுதி அளிக்கிறாரு யார் யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ. ஏன்னா அவர் வந்து இங்கே ரொம்ப மனசாட்சியோடு செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து மக்களோட உங்களுடைய இன்னொன்று அவங்க அக்கா ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் போலீஸ் அஃபீஷியல்ஸ் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், எஸ்பி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க, அதை நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம், எந்த விதத்துலையும் நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம்னு எங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைக் போலீஸ் அஃபீஷியல்ஸை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதன் விளைவாக இங்கே வந்து பார்த்தோன்னா 3 சிறை காவலர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து சஸ்பெண்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. எங்கேனா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலில் ஒர்க் பண்ணக்கூடிய சிவகுமார் அப்படிங்கிற தலைமை வார்டனாக இருக்கட்டும், ஜெகன், அப்புறம் வந்து திருமலை நம்பி சுரேஷ் அப்படிங்கிற 2 வார்டன் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு 7 செக்ஷன்ஸ் வந்து அவங்க மீது வந்து போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்பட்டு இப்போ 7 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. இதில் அடுத்தது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உள்ள வந்துட்டு அரெஸ்ட் ஆகி ஒரு இருக்காங்க இல்லையா, தட் இஸ் அந்த பிரிசனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு 8 பேர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க.
ஓகே, என்னன்னா நீண்ட நாள் கைதிகளா இருப்பாங்க இல்லையா, விஷ்ணு, சாரதி, ஜெகன், பெருமாள், சரத், சேதுராம், அஜித், அரவிந்த் அப்படிங்கிற இன்னொரு 8 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில். அதாவது ஒரு 7 செக்ஷன் கீழே செக்ஷன் 191 clause 2, 296B, 115 clause 2, 118, 103 clause 1, 61 clause 2, 238 BNS ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மர்டர் அப்படிங்கிற செக்ஷனும் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ சபரிவர்மன் மேலே காவல்துறை வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவர் குட்கா விட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. இப்போ குட்கா விற்பனைக்கு வைத்திருப்பது கைது செய்து சிறையில் அடைக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய குற்றமா? இதற்கான தண்டனைகள் எந்த மாதிரியாக? எஸ், இப்போ நீங்கள் இந்த குட்கா அப்படின்னு நம்ம போகும்போதே நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ் அதில் வந்து பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த இடத்துல வந்துட்டு லைக் சேல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து அது என்ன டைப் ஆஃப் ட்ரக்ஸ் NDPS கீழே வந்தாலும் இந்த குட்கா அப்படிங்கிறது பார்த்தோன்னா இட் இஸ் அ டுபாக்கோ அகெயின். இது வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் 2003 கீழே இது வரும். ஓகே, அதில் வந்து என்னன்னா சில அளவு வந்து பர்சனல் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, ஒரு 100 grams அப்படிங்கிற மாதிரி, இங்கே 200 grams வச்சிருந்தாங்க, இல்லை பாக்கெட்ல வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படாத ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுது. எவ்வளோ கிராம்ஸ்ல அது இருந்தது அப்படிங்கிறது. ஓகே, அது வச்சிருந்ததுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அப்படியே இருந்தாலும் அவருக்கு வந்து சட்டம் ரீதியாக தான் அதுக்கான ப்ராசஸ் அவங்க எடுத்துட்டு போயிருக்கணும் இல்லையா? ஏன்னா அங்க அடிக்கிறதுக்கோ இதுக்கோ எந்த வித சம்பந்தமும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஏன்னா முற்றிலுமாக தமிழ்நாட்டில் இந்த போதை வஸ்து, போதை பொருள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது புட்டப் கேஸ்ன்ற மாதிரி ஒரு சைட் பீப்புள் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா போலீஸ் யூஸ்வலா வந்து இந்த மாதிரி லஞ்சம் கேட்டாங்க, அது இவர் வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. விச் மீன்ஸ் என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு, நீங்க வந்து என்ன இந்த மாதிரி மிரட்டுறீங்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை வச்சு நான் அடுத்தது ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால இந்த புட்டப் கேஸ் போடப்பட்டதாக இந்த இடத்துல சொல்லப்படுது. இன்னொன்று இங்க என்ன அவங்களுடைய சிஸ்டர் இன்னொரு விஷயம் இங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போகும்போது தான் வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் பேப்பர்ல அவர் ஃபில் பண்ணாரு. அந்த எஸ்ஐ அவர் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா வந்து குடிச்சிருந்தாரு, அதுக்கே மெஜிஸ்ட்ரேட் அவரை வெளியில போக சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. இறந்து போனவருடைய அம்மா, அக்கா, வைஃப் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறது அந்த தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தோட எஸ்ஐ மீது பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை கண்டிப்பாக இதில் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய லைக் மிகப்பெரிய அடுத்தது ஒரு கோரிக்கையா இருக்கு இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இன்னொன்று அவங்க அக்கா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்க வந்து தட் இஸ் Thursday இந்த மாதிரி நடக்குது, ஃப்ரைடே அரெஸ்ட் பண்றாரு, Thursday அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க பிரசன்ட்ல. ஃப்ரைடே நாங்கள் போய் பார்க்கும்போது உங்களை ஏதாவது போலீஸ் ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, பெயில் பற்றிலாம் கேட்கும்போது இல்லை நாங்கள் பெயில் ப்ராசஸ் பண்ணிடுறோம், வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு போய் பார்க்குற வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையாச்சு. சண்டே மார்னிங் வந்துட்டு அந்த ஒரு போலீஸ் வந்து கொண்டு வந்து அவர் காதில் போட்டிருந்த அந்த லைக் ஒரு கல் கம்மலை வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வைக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கு. இதே அவங்க ஒய்ஃபோட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, சம்பவம் அதாவது அவர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி அவர் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் சொன்னதா சொல்லப்படுது. என்னன்னா மார்னிங் இந்த மாதிரி போலீஸ் வராங்க, வந்து மிரட்டுறாங்க, எனக்கு ஏதோ சரியா படல, தப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. உடனே மதியம் இவங்க வந்துட்டு இவர் இன்னொன்று பாஜக இருக்கக்கூடிய ஒரு நபர், பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால முன்னாள் லைக் அமைச்சர் MR காந்தி அவர்கிட்ட நம்ம போய் சொல்லலான்னும் போது இல்லை இதெல்லாம் சின்ன விஷயம் ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொன்னதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் திரும்ப இவர் வந்து ஸ்டேஷன் போயிட்டு திரும்ப ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்ததா சொல்லப்படுது. என்னன்னா வந்து உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க, ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டுட்டு போய் ஆதார் கார்டு கொடுக்கும்போது போலீஸ் அஃபிஷியல் வந்து இல்லை நாங்கள் சும்மா ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டை வெளியில விட்டுறோம், நீங்க யார்கிட்டயாவது போனீங்க இதை தாண்டி அப்படின்னா உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோம் உங்க ஹஸ்பண்ட்னு சொன்னதுனால அவங்க அகைன் குடும்ப சூழ்நிலை கருதி அந்த சர்வைவல் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்ற ஒரு ரீசன்னால மேற்கொண்டு யார்கிட்டயும் இதை போய் சொல்லல. அவங்க அம்மா கிட்ட மட்டும் இதை பத்தி சொன்னாங்க, அதாவது இறந்து போனவருடைய அம்மா கிட்ட மட்டும் இதை பத்தி சொன்னாங்க. பட் போலீஸ் சொன்ன மாதிரி செய்யல, ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு லைக் ஒரு மாதிரியாக இருக்கு. பட் ஒரு விஷயம் விச் இஸ் லைக் ட்ரூ பேஸ்ட் ஆன் திஸ் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு சயின்டிஃபிக்கலா என்ன இங்க ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, எஸ் இது லாக்அப் டெத் அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய 16 இன்ஜுரிஸ் அது உறுதி செய்யப்படுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ லைக் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து இப்போ வந்து சமூக வலைத்தளத்துல பரவுறத நம்மளால பார்க்க முடியுது.
ஒரு பக்கம் சபரிவர்மன் இவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இன்னொரு பக்கம் தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து இதே குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா வந்து அவர் விடுதலை செய்யப்பட சொந்த ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி 2 விதமா இந்த விஷயத்தை பார்க்கும்போது சட்ட ரீதியாக இதனுடைய பார்வை எப்படி இருக்கு? yes, இங்கே அகெயின் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஓகே, ஏன்னா எவிடென்ஷியல் வேல்யூ பொறுத்து தான் வந்து, ஏன்னா நம்மளே பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போது அந்த இடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணப்படுவாங்க. அந்த இடத்துல விச் மீன்ஸ் ஃபர்தராக இல்லாமல் ஒரு கண்டிஷனல் பேஸில் வந்து கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் கண்டிஷனல் பெயில் கிடைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஓகே, இங்க என்னன்னா அகைன் இவர் அரெஸ்ட் இன்னும் நமக்கு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் வரும்போது தான் இங்க தெரிய போகுது. இப்ப குட்கா வந்துட்டு அவர்கிட்ட இருந்து நாங்க பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு தான் பதியப்பட்டதாக காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்லையா? சோ இவரை வந்து கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க அந்த பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணாங்களான்றது ஒன்று இருக்குல்ல மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி. ஏன்னா குட்கா வந்து நான் பறிமுதல் பண்ணியிருக்கேன் அங்கிருந்து அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து அந்த இடத்துல கூட அட்டாச் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல தட் இஸ் ஐ ரிமாண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இன்னும் ஸ்டேட்டஸ் அன்னோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லயும் அகெயின் அந்த ஒரு பொலிட்டிக்கல் இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இதுலயும் வந்து நிறைய நமக்கு நடந்துருச்சு. ஏன்னா அகெயின் இது கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இப்ப திரும்ப இதனை நோக்கி குரல் எழுப்பக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? டிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நோக்கி வந்து ஒரு பக்கம் இதனை நோக்கி குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாதிக்கப்பட்ட பெண் இப்ப நீங்க வந்து கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி காவல்துறையினால ஒரு உயிர் இங்க பறி போயிருக்கு. ஸோ அதனால இவங்களுடைய மனைவி வந்து ஷீஸ் அ கிராஜுவேட் அகைன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வேலையும் இங்க கண்டிப்பாக கொடுக்கணும், பிளஸ் காம்பன்சேஷனும் கொடுக்கணும். ஏன்னா ஃபேமிலியில சர்வைவல் ஒரு பிளேஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நடத்தக்கூடிய ஒருத்தரை காவல்துறையினர் இங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எடுத்துட்டு போகணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அங்கே வந்து வருவாய் கோட்டாட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்போதைக்கு நாங்கள் டெம்பரவரியா ஒரு ஜாப் கொடுக்குறோம்னு சொன்னப்போ கூட பீப்புள் வந்து அது வேணான்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு டெம்பரவரிலாம் வேண்டாம், பெர்மனன்ட் ஜாப் ஒன்று இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி அகெயின் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான் வந்துட்டு அந்த விஷயம் வந்து அங்கே டிசைட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ சாத்தான்குளம் விஷயத்துல பார்த்தோம். சாத்தான்குளம் விஷயத்துலையும் அந்த காவல்துறை அதிகாரி வந்து கடையை பூட்ட சொல்றாரு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ளாடி நடக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து இது கொலையில வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அஜித்குமார் வழக்கு, அதுக்கு அடுத்தபடியா இந்த வழக்கை எடுத்து பார்த்தாலும் அந்த காவல்துறைக்கும் அவருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்குங்கிறத தாண்டி அது போன்ல வந்து வீடியோ எடுத்துட்டாரு, அந்த எவிடன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் பேஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையை ஈகோ கட் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியாச்சுன்னா அவங்க கொலை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரண ஒரு விஷயமா மாறிட்டு. நீங்க சொல்லக்கூடிய அந்த வரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குலையும் அங்கே மெயினா வந்து நீதிமன்றமும் அதை கடுமையாக கேட்ட கேள்வியாக தான் இருக்கு. ஒரு கடையை கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா திறந்து வச்சாங்கன்றதுக்காக கொலை பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா போலீஸார் அங்கே வந்து மொபைல் ஃபோன் கேட்டாங்க, கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக இது வந்து இப்படி மாற்றப்பட்டு சித்தரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அதே அஜித்குமார் வழக்குல இன்னையா வரைக்கும் அந்த நகை காணாம போச்சா அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கு. ஏன்னா யார் நகையை காணும்னு சொல்லி ஒரு விமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க இதுல வந்து இல்லையா? அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த ஆகாஷ் கொலை வழக்கு இல்லையா? ஸோ அவர் வந்து இந்த லைக் கலசாராயம் ரிலேட்டடா இது பண்ணாங்கன்னு சொல்லி அவரை வந்து கொலை பண்ண ஒரு விஷயம். அவரும் இறப்பதற்கு முன்பாக கொடுத்த அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் டைங் டிக்ளரேஷனா மாறி இருக்கு இன்னைக்கு இல்லையா? ஏன்னா மாற்றப்பட்டதான் காவல்துறையினரோட இது வந்து அங்க வந்திருக்கு. ஏன்னா இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா இல்ல நிறைய மூவிஸ்ல வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இல்ல காவல்துறையினரை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினாலோ அது வந்து இல்ல நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னாலோ இது ஒருவேளை ரிவெஞ்ச் பேஸ்ல எடுத்துக்கொள்ளப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரிய கொஸ்டினா வருது இல்லையா? ஏன்னா இங்கேயும் வந்து மெயினா அவங்க சொல்லப்படுற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கு. தட் இஸ் இறந்து போனவர் தரப்புல இருந்து சொல்லக்கூடியது இல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு அவர் சொன்னதுனாலதான் போலீஸ் இந்த விஷயத்த ரிவெஞ்சா எடுத்துட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. பட் காவல்துறையினரோட வேலை இதுவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு காமன் மேன்கே வந்து லா தெரியலன்னு சொன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் இல்லையா? அப்படி இருக்கும் போது அந்த சொல்லுவாங்கல்ல வேலியை பயிரை மேய்ந்த கதை அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தை பாதுகாக்கும் இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்துட்டு தெளிவா தெரியும் ஒரு பர்சன் மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா. ஏன்னா
நம்ம லாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டில் வந்துட்டு ஒரு ட்ரையல் டிசைட் ஆகிற வரைக்கும் அவங்க குற்றவாளி இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா. கில்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிறதான்றது ட்ரையல்ல தான் முடிவாக போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க, உங்க மேல நான் எஃப்ஐஆர் போடுறேன், எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸை நோக்கி மட்டும்தான் அவர்களுடைய கவனம் இருக்கணுமே தவிர்த்து இங்க அடிக்கிறத நோக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்து அதே ஜெயராஜ் பனிக்ஸ் விஷயத்திலையும் அங்க திரும்ப நீதிமன்றம் கேட்ட விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அடிச்சு பழகிறதுக்கு ஒரு அப்பா பையன் கிடைச்சிட்டாங்க நீங்க பேசிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். அபியூஸ் ஆஃப் பவர் விச் இஸ் வெரி கிளியர் அந்த இடத்துல. அவங்க இன்டென்ஷன் ரொம்ப இதுவா இருந்திருக்குல்ல. ஏன்னா போலீஸ்க்கு ஏன்னா நம்ம ஒரு கிரைமுக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றவாளி அப்படிங்கிற இதுக்கு போகும்போது அவங்க இன்டென்ஷன் கிளியரா இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும் அங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது காவல்துறையினரோட இன்டென்ஷன் வந்து இங்க முதல்ல தப்பாவே இருக்குல்ல. எப்போ அவங்க மேல கை வைக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்பவே அவங்களோட வழியில இருந்து மாறி போறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ விட் ஷுட் பி பனிஷ்ட் இல்லையா அந்த இடத்துல. ஸோ இவ்வளவும் நடந்து இதுவும் பண்ணி திருந்தலை அப்படின்னா அப்போ தவறு யார்கிட்ட இருக்குன்றது நம்ம எல்லாரும் பார்க்கும் போதே நமக்கு புரியுது இல்லை. ஸோ ஓகே, இது இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை எடுத்து பார்த்தாச்சு, அஜித்குமார் வழக்கு எடுத்து காவல்துறை தாக்குறாங்க, அங்கேயே மரணம் நடக்குது, சம்மந்தப்பட்ட இடத்துல அங்கே முடியுது. இங்கே வந்து இந்த எஸ்ஐயோட பிரச்சனை, எஸ்ஐ வந்து சிறையில் போடுறாரு, சிறை காவலர்கள் வந்து தாக்கியிருக்காங்க, கூடவே வந்து அங்கே கைதிகளாக இருந்த 8 பேருக்கு மேலே இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இங்க அவங்க குடும்பத்தாரும் திரும்ப அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த திரும்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தென் தாமரை குளம் காவல் நிலைய அதிகாரிகள் திட்டமிட்டு இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா இவர் வந்து அந்த இதுல இறந்து போன உடனே தென் வந்து ஆசாரிப்பள்ளம் அந்த அந்த இதுல ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொண்டுட்டு போறாங்க. தென் திரும்ப அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுறாங்க, அவங்க தான் வராங்க. ஸோ அகெயின் இந்த யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த ரிவெஞ்ச்காக அந்த பர்டிகுலர் போலீஸ் அஃபீஷியல் வந்து வித் கனெக்ஷன் டு அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்துட்டு இந்த எஸ்ஐயை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்றோம், டிஸ்மிஸ் பண்ண சொல்றோம் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையாவே இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம அந்த கேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா கஸ்டோடியல் டெத் அப்படின்னு பார்க்கும்போது எங்க அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த பர்டிகுலர் ஜெயில் உள்ளேயே வந்துட்டு இறந்து போறது, இல்லை அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் இவங்க இங்க ஃபுல்லா எங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டேஷனோட ஜெயில வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய இன்பில்ட்டான இதுல அங்கிருந்து அவங்கள வந்துட்டு சிறைக்கு மாற்றப்படும் போது இறந்து போறதா இருக்கட்டும், அந்த கண்டினியூஸ் நேச்சர் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இங்கே வந்துட்டு அவருடைய அக்கா சொல்லக்கூடிய விஷயம் நாங்க போய் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அதுக்கப்புறம் மேபி இந்த சனி ஞாயிறுல ஏதாவது நடந்துதான்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தான் நமக்கு தெரிய வரப்போற விஷயங்கள். ஓகே, ஸோ எந்த வகையில வந்துட்டு ஏன்னா அவங்க முதல்ல என்ன காஸ்ட்காக இப்படி பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இங்க ரிவெஞ்சோ போலீஸோ டோட்டலா வேற போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்தவர்கள் இல்லையா, அது வந்து பிரிசன் டோட்டலா வேற கண்ட்ரோல் இல்லையா. அப்படி இருக்கும்போது இது எப்படி இவங்களுக்குள்ள அந்த கனெக்ட் ஆச்சு, இது கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு இனிமே அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரப்போற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னும் இதுல நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது, இந்த கேஸை தொடர்ந்து காவல்துறையினர் தட் இஸ் லைக் லோக்கல் போலீஸ் அவங்களே எடுத்துட்டு போறாங்களா, இல்ல வழக்கம் போல மற்ற கேசஸ் மாதிரி சிபிசிஐடி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இருக்குல்ல. மோஸ்ட்லி லாக்அப் டெத்னாலே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல எல்லாரும் சொல்றது என்னவாக இருக்கு அப்படின்னா, இவங்களே அடிச்சு கொண்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து இவங்க மேல நம்பிக்கை கிடையாது, நீங்க கேஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் லைக் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ஓகே, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கல் ஸ்டேஷனில் இருக்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை வந்து குற்றவாளிகளாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அந்த அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களும் வந்து நேரடியாக வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தாச்சு நமக்கு அதுதான் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இது வந்து சீன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நமக்கு அந்த எஸ்ஓசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதன் அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அஜித்குமார் கொலை வழக்கிலையா இருக்கட்டும், இல்லை வந்து ஜெயராஜ் பனிக்ஸ் கொலை வழக்கிலையா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இங்கே அவர் இறந்து போனது அப்படிங்கிறது வந்து அந்த லோக்கல் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பிரிசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடையாது. டோட்டலாக இவர் வந்து அந்த கிளை சிறையில் வந்து அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னும் போது அது முதல்ல எஸ்ஓசியா கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, அதனால தான் முதற்கட்டமாக இந்த 3 பேர் பிளஸ் 8 பேர் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து இந்த கனெக்ட் ப்ரூவ் ஆகிற பட்சத்துல கண்டிப்பாக இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களும் அவங்களும் இதுல அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. அவங்கள் மீதும் வந்து இங்க நடவடிக்கையானது எடுக்கப்படத்தான் போகுது. உங்களை நேர்த்தி ஒதுக்கி ஒரு அருமையான நேர்காணல் நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ்
அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.